வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபார்மா ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. அதில் வந்துட்டு ஒரு டாபிக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் ஆக்சசரி கிளான்ஸ். ஸோ அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்கிறது நம்ம மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் எதெல்லாம் டைஜஷனுக்கு உதவுதோ அது எல்லாமே தான் வந்துட்டு அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அதில் வர எல்லா பார்ட்ஸுமே அலிமெண்ட்ரி கெனாலில் வரும். ஆக்சசரி கிளான்ஸ்னு என்னென்னா டைஜஷனில் அது இன்வால்வ் ஆகலை, ஆனால் அது ஹெல்ப் மட்டும் பண்ணும், அதுதான் ஆக்சசரி கிளான்ஸ். ஸோ அலிமெண்ட்ரி கெனால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத் அண்ட் எண்ட்ஸ் இன் ஆனஸ். அப்புறம் ஆக்சசரி கிளான்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ப்ராசஸ் பட் நாட் இன்வால்வ் இன் ஆக்சுவல் டைஜஷன். ஸோ அந்த ஆக்சசரி கிளான்ஸ்லாம் இப்போ என்ன, டங், சலைவரி கிளாண்ட், பேங்க்ரியாஸ், லிவர், கால் பிளாடர், இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆக்சசரி கிளான்ஸில் வரும். ஸோ ஆக்சசரி கிளான்ஸ் வந்துட்டு ஹெல்ப் மட்டும் பண்ணுது. எக்ஸாம்பிள் டங்க்கு இப்போ எடுத்துட்டேன்னா டங் வந்துட்டு உங்களுக்கு அதை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு அண்ட் சூ பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் அதே மாதிரி தான் சலைவரி கிளான்ஸ், அது சலைவாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைஜஷன் ஆர்டர், அந்த அலிமெண்ட்ரி கெனாலில் எந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், டியோடினம், ஜெஜானம், ஈலியம், சீக்கம், அசெண்டிங் கொலான், டிரான்ஸ்வர்ஸ் கொலான், டிசெண்டிங் கொலான், சிக்மாய்ட் கொலான், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்டம் அண்ட் ஆனஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் திஸ் அலிமெண்ட்ரி கெனால். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு திங்க் என்னென்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட பிஹெச், அது ஒரு பிளேஸில் வந்துட்டு என்ன பிஹெச்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டேப்லெட் வந்துட்டு ஃபார்முலேஷன்லாம் பண்ணுவீங்க, அதோட அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிற ஸ்டடீஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வந்துட்டு இது ஒரு பேசிக்ஸ் அண்ட் இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சலைவா அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பிஹெச் இருக்கும் அப்படின்னா 6.8 இருக்கும். ஸோ என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 6.5 to 7.5 ரேஞ்சில் இருக்கலாம். ஸ்டொமக்கில் வந்துட்டு அசிடிக்காக 1.5 to 4, டியோடினமில் 7 to 8.5, ஸ்லைட்லி அல்கலைன் பிஹெச். அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஸ்லைட்லி அசிடிக் 4 to 7 நியூட்ரல் கூட இருக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுத், ஒரு பார்ட்ஸாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மவுத் வருது. ஸோ மவுத்துன்னு சொல்கிறது எந்த இடத்துல வந்துட்டு சிச்சுவேட் ஆகிருக்கு, அந்த லொக்கேஷன் வந்துட்டு என்னென்னு சொல்லுவோன்னா பக்கோஃபரஞ்சியல் கேவிட்டி, ஓகேயா, அதில் வந்துட்டு அந்த பிளேஸில் வந்துட்டு இட் இஸ் சிச்சுவேட்டட், ஓகேங்களா. அது என்ன வேலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டிகேஷன்னா அந்த ஃபுட்டை வந்துட்டு நல்லா சூ பண்ணி பெரிய பெரிய சைஸில் இருக்கிறத சின்னதாக மாற்றி சலைவா கூட மிக்ஸ் பண்ணி அது வந்துட்டு ஒரு செமி சாலிட் ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வருது பார்த்தீங்களா. அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போலஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ப்ராசஸ் பேர் மாஸ்டிகேஷன். ஸோ அதில் டங் வந்துட்டு என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். ஆமாம் தானே, இட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். ஸோ வந்துட்டு பேசுகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் த ஆர்கன் ஃபார் த டேஸ்ட். அங்கே தான் நம்ம டேஸ்ட் சென்சேஷன் பண்ணுவோம். அப்போ அந்த டங் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட்டில் வந்துட்டு போய் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்குது. நம்ம பக்கல் கேவிட்டிலே ஒரு இடத்துல போய் இட் இஸ் ஜாயிண்ட் வித் அனதர் மசில். அந்த லிகமெண்ட் வந்துட்டு என்னென்னு சொல்லுவோன்னா ஃப்ரெனுலம்னு சொல்லுவோம். அப்புறம் டீத் வந்துட்டு நமக்கு க்ரஷிங், கட்டிங், டியரிங், அப்புறம் ஃபுட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டீத் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சலைவரி கிளாண்ட்லேருந்து சலைவா ப்ரொடியூஸ் ஆகி வருது அதே டைமில். ஸோ அந்த சலைவா வந்துட்டு இட் இஸ் கண்டெய்னிங் என்சைம் கால்ட் அஸ் அமைலேஸ். இந்த அமைலேஸ் கூட இந்த ஃபுட் வந்துட்டு ரியாக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் சென்சேஷனே ஆகும். சும்மா ஒரு ஆப்பிள் பீஸ் எடுத்து வாயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. அதே இது நீங்கள் அந்த ஆப்பிளை கடிச்சு அந்த சலைவா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பொறுமையாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பிளோட டேஸ்ட் வந்துட்டு தெரியும், உங்களுக்கு கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஓகேங்களா. அதனால தான் மெல்லுன்னு சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்துட்டு அந்த இடத்துல அந்த சலைவா கூட மிக்ஸ் ஆகி அந்த செமிசாலிடாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம போலஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஈசோஃபேகஸ், ஓகேங்களா, மவுத்லேருந்து அந்த ஃபுட் பைப்புக்கு போகுது. ஸோ அந்த ஃபுட் பைப் பேர் தான் ஈசோஃபேகஸ். ஸோ வந்துட்டு இட் இஸ் அ லாங் நேரோ டியூப்லர் ஸ்ட்ரக்சர் connecting the mouth and stomach. The food goes from mouth to stomach through a movement called as peristalsis but not through gravity. ஸோ வந்துட்டு அந்த ஃபுட் போகிறது வந்துட்டு என்னென்னா அந்த மூமெண்ட்டு பேர் பெரிஸ்டால்சிஸ், அந்த ப்ராசஸ் பேர் டெக்லூட்டிஷன்,
ஓகேங்களா. அந்த பெரிஸ்டால்சிஸ்னு சொல்கிறது என்னென்னா கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூமெண்ட். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு வருது, அப்போ அது ரிலாக்ஸ் ஆகுது, திரும்ப அந்த இடத்துல கண்ட்ராக்ட் ஆகும்போது இட் இஸ் புஷ்ஷிங் தட் ஃபுட் டவுன்வர்ட்ஸ். கிராவிட்டினால அது கீழே போகுதுன்னு கிடையாது. ஒன்லி இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட், கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் மூமெண்ட்ஸ்னால தான் வந்துட்டு பெரிஸ்டால்சிஸ் அந்த மூமெண்ட்னால தான் ஃபுட் வந்துட்டு கீழே போகுது. ஓகேங்களா. ஸோ அந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு எந்த என்சைம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டில்கோலின். ஓகேங்களா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஈசோஃபேகஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் ஆர் லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர். ஸோ வந்துட்டு helps prevent the gastric reflux. ஸோ இந்த ஈசோஃபேகஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ டயக்ராம் இல்லை, உங்களுக்கு டயக்ராம் இருந்தால் காட்டுறேன். ஸோ ஈசோஃபேகஸ் இப்படி எண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டொமக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எண்டார அந்த இடத்துல ஒரு ஸ்பின்ச்சர் இருக்கும். அது பேர் என்னென்னா கார்டியாக் ஸ்பின்ச்சர் இல்லாட்டி ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர்னு சொல்லுவோம். அந்த ஸ்பின்ச்சர் வந்துட்டு நம்ம கீழே அந்த ஸ்டொமக்கு ரீச் ஆன ஃபுட்டு வந்துட்டு திரும்ப பேக்வேர்ட் மூமெண்ட்னால திரும்ப ஈசோஃபேகஸ்க்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு கேட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து என்னென்னா ஸ்டொமக்னு சொல்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டொமக்னு சொல்கிறது இட் இஸ் அ ஜே ஷேப்ட் ஆர்கன் differentiated into 3 distinct regions, that is cardiac region, fundic region, pyloric region. It secretes acid, hydrochloric acid. Okay, இது இந்த ஸ்டொமக் வந்துட்டு 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம், கார்டியாக், ஃபண்டிக் அண்ட் பைலோரிக். இதில் வந்துட்டு கார்டியாக் ரீஜன் சொல்கிறது மிடில் போர்ஷன், ஃபண்டிக் வந்துட்டு மேலே இருக்கிறது, பைலோரிக்னு சொல்கிறது கீழே டியோடினம்க்கு பக்கத்தில் இருக்கிற ரீஜன் பைலோரிக். ஓகேங்களா. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் செக்ரேட்ஸ் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால் இந்த ஸ்டொமக் லைனிங் மட்டும் அப்படியே தாக்கி டிகிரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ அதோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு லேயர் இருக்கும், திக்கான லேயர். அந்த லேயர் பேர் மியூக்கஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் காப்லெட் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் இருக்கும். அதுதான் இந்த மியூக்கஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மியூக்கஸ் லேயரால் அது வந்துட்டு ஸ்டொமக் லைனிங் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா. இட் இஸ் ஹேவிங் ப்ரொடக்டிவ் ஆக்ஷன். ஃபுட் ஸ்டேஸ் அப் டு 2 to 5 hours இன் ஸ்டொமக். இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த ஃபுட் வந்துட்டு ஸ்டொமக்கில் இருக்கும், 2 to 5 hours இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் பேங்க்ரியாஸ், அது வந்துட்டு ஒரு ஆக்சசரி கிளாண்ட். ஸோ வந்துட்டு பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா இட் இஸ் அ மிக்ஸோக்ரைன் ஆர்கன். அதாவது எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனும் இருக்குது, எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷனும் அதுக்கு இருக்குது. ஸோ எண்டோக்ரைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் செக்ரேட்டிங் த ஹார்மோன்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் எக்ஸோக்ரைனில் என்ன ஃபங்க்ஷன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு it is an elongated organ which is present at limbs of duodenum. ஸோ வந்துட்டு டியோடினம் இப்படி கர்வ்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல கர்வ்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு this pancreas will be located. ஓகேங்களா. pancreatic fluid வந்துட்டு these are slightly alkaline due to presence of சோடியம் பைகார்பனேட். எக்ஸோக்ரைனிக் ஆக்ஷன்ஸ், அதாவது அந்த எக்ஸோக்ரைனை டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த என்னென்ன என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா அமிலோலைட்டிக் என்சைம்ஸ், லிப்போலைட்டிக் அண்ட் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன? பேங்க்ரியாஸோட எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் இன்சுலின் செக்ரேஷன். ஓகேங்களா. இன்சுலின் அண்ட் அதர் என்சைம்ஸ் ஆல்சோ. ஸோ liver பார்த்திங்கன்னா the largest gland in our body. ஓகேங்களா. it is weighing up to 1.5 kilogram, located in the upper right side of the abdominal cavity immediately below diaphragm. And then metabolism is the primary function. ஸோ லிவர்னு சொன்னாலே நமக்கு மெட்டபாலிசம் தான் நான் ஒன்று. மெட்டபாலிசம் இஸ் என்னன்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் கேட்டபாலிசமும் அனபாலிசமும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். ஓகேங்களா. அண்ட் தென் கால் பிளாடர். ஸோ கால் பிளாடர்னு சொல்கிறது நம்ம லிவர்லேயே வந்துட்டு ஒரு பக்கத்தில் உள்ளே வந்துட்டு லிவருக்கு உள்ளே இல்லை, பட் லிவருக்கு கீழே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு பியர் ஷேப்ட் எல்லோ க்ரீன் ஆர்கன். ஸோ இட் ஸ்டோர்ஸ் பைல் விச் இஸ் செக்ரீட்டட் பை liver cells and collected by the bile capillaries. ஸோ கால் பிளாடரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த லிவர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இது என்ன பைலுன்னு சொல்கிற ஒரு இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கிளாண்டாக தான் இந்த கால் பிளாடர் இருக்குது. ஸோ லிவர்லேருந்து வர்றது பைல் டக்ட் வழியாக மூவ் ஆகி அண்ட் அதாவது பைல் கேப்லரிஸ் வழியாக மூவ் ஆகி பைலில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும், தட் இஸ் கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா.
அதுக்கடுத்து என்னென்னா இந்த இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிளாடரோடது எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ். அதாவது வந்துட்டு ஃபேட்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய மாலிக்யூல்ஸாக இருக்கிறத சின்னதாக மாற்றி கைலோமைக்ரான்ஸாக மாற்றி கொடுக்கும். ஸ்மால் சைஸ்டு ஃபேட் மாலிக்யூல்ஸாக மாற்றுறது அந்த எமல்சிஃபிகேஷன் தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ பைலோட pH என்னென்னா இட்ஸ் ஸ்லைட்லி அல்கலைன் 7.8 to 8.6. அதுக்கடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துட்டு இட் இஸ் ஹேவிங் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு இட் இஸ் ஹேவிங் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும். அதோட இந்த லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லை தான் வந்துட்டு அதுக்கு காரணம். இது வந்துட்டு இப்படி ஃபோல்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், அதுதான் வந்துட்டு இந்த வில்லை. ஓகே, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு என்ன நடக்கும்னா அங்கேயும் வந்துட்டு சம் ஆஃப் த டைஜஷன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோ என்சைம்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அப்சார்ப்ஷனும் நடக்கும். அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா அசிமுலேஷன் சொல்லுவோம். அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைனில் த ரிமைனிங் நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சார்ப்ட் பை த லார்ஜ் இன்டெஸ்டைன். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகும். ஸோ ப்ரொப்பல்ஸ் வேஸ்ட் டுவர்ட்ஸ் த காலன் அண்ட் ரெக்டம். ஸோ வந்துட்டு ரெக்டம்க்கும் காலானுக்கும் இந்த மீது இருக்கிற வேஸ்ட் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொப்பல் பண்ணி அந்த காலானுக்கும் ரெக்டம்க்கும் தள்ளிடும். ஸோ ரெக்டம்னு சொல்கிறது என்னது, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் ஆனஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு போர்ஷன். ஸோ வந்துட்டு ரெக்டம் இஸ் ஸ்லைட்லி டைலேட்டட் செக்ஷன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் அபவுட் 13 centimeter லாங். ரெக்டம் டெர்மினேட்ஸ் இன் ஆனஸ். இது வந்துட்டு ஒரு கனெக்டிங் ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு கடைசியாக இந்த எண்டாகிறது வந்துட்டு ஆனஸில் எண்டாது. ஸோ ஆனஸ்னு சொல்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஷார்ட் பாசேஜ் ஃபார் 3.8 centimeter. இட் ஹேஸ் 2 sphincters. ஸோ வந்துட்டு ஆனஸ்லேயே வந்துட்டு இந்த ஸ்பிங்க்சர் இருக்குது. அந்த ஸ்பிங்க்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்பிங்க்சரும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சரும் இருக்குது. இன்டர்னல் ஸ்பிங்க்சர் வந்துட்டு இட் இஸ் கண்ட்ரோல் பை அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ANS. அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சர் வந்துட்டு இட் இஸ் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல், தட் இஸ் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ போத் ரெக்டம் அண்ட் ஆனஸ் ஹேவ் காப்லெட் செல்ஸ். ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் காப்லெட் செல்ஸ் வந்துட்டு ஸ்டொமக்கில் மட்டும்தான் இருக்குது, மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் அங்கே மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆனஸ் அண்ட் ரெக்டமில் கூட காப்லெட் செல்ஸ் இருக்குது, அங்கேயும் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகி லியூப்ரிகேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு அதுக்கு இருக்கும். ஓகேயா, அண்ட் தென் இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கேள்விப்படும். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்த உடனே வந்துட்டு டைரெக்டாக ஸ்டொமக்குக்கோ இல்லை அதாவது இந்த பாத்வே ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ஸ்டொமக்லேருந்து அப்சார்ப் ஆகி இல்லாட்டி இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப் ஆகி அதுக்கடுத்து டைரெக்டாக லிவருக்கு போகும். அந்த ட்ரக் எல்லாமே லிவருக்கு போய்ட்டு அங்கேருந்து தான் திரும்ப வந்துட்டு ரீசர்க்குலேஷன் வழியாக உங்களுக்கு எந்த ஆர்கனில் போய் ஆக்ட் ஆகணுமோ அப்போ தான் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அ டிலேட் ப்ராசஸ், டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். என்னது, நம்ம ஸ்டொமக்கு போகுது, அங்கேருந்து அப்சார்ப்ஷன் ஆகி லிவர் போய் அதுக்கடுத்து தான் நமக்கு எந்த ஆர்கனில் எஃபெக்ட் இருக்கணுமோ அங்கே போகுதுன்னு சொல்கிறப்ப இட்ஸ் லாங் ப்ராசஸ், லென்த்தி ப்ராசஸ் இல்லையா. பட் நம்ம இதெல்லாம் பைபாஸ் பண்ணணும், அதாவது இது வேணாம், எனக்கு டைரெக்டாக டக்குன்னு ஒரு ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பாத்வே தான் வந்துட்டு இந்த சப்போஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ரெக்டம் ஆனஸ் வழியாக அட்மினிஸ்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதுதான் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த வே. மற்ற வேஸும் இருக்குது லைக் ஐவி இன்ஜெக்ஷன் அதெல்லாம். பட் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சப்போஸ்ட்ரீஸ் அதெல்லாம் கொடுக்குறப்ப அது வந்துட்டு ஒரு அப்சார்ப்ஷன் ஆகும் பார்த்தீங்களா. அது எந்த வெயின் எந்த ஆர்ட்ரி வழியாக அந்த அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு அந்த ரெக்டமில் இருக்க ஒரு வெயின் கால்ட் இஸ் இன்டர்னல் இலியாக் வெயின், அதுதான் வந்துட்டு helps in the absorption of this drug in the form of suppositories. ஸோ சப்போஸ்ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப இன்டர்னல் இலியாக் வெயின்லேருந்து அப்சார்ப் ஆகும், டைரெக்டாக அந்த பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்லேருந்து ஆர்கனுக்கு போகிறப்ப டக்கு நடந்துடும். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல நடக்கிற பாத்வே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அதனால் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் லிவருக்கு போகிறத பைபாஸ் பண்ணிடலாம். அந்த இன்டர்னல் இலியாக் வெயின் மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸும் இருக்குது. அந்த இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசென்ட்ரிக் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்.
So thank you for watching this video. Subscribe to Pharma Student YouTube channel.